அண்ணாச்சி, அண்ணாச்சி. ம். இது என்னடா கன்றாவியா இருக்கு? வாங்க. எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க அண்ணாச்சி? பார்த்து ரொம்ப நாளா ஆச்சு. நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்ல எல்லாரும் சௌரியமா எல்லாரும் இருக்காங்களா? நல்லா இருக்காவா அண்ணாச்சி? ம், பையனுக்கு அடுத்த மாசம் கல்யாணம் வச்சிருக்கேன். ஓ. அதான் பார்த்து உங்களுக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ம். ரொம்ப மகிழ்ச்சி. காலம் எவ்வளவு வேகமா ஓடுது பாருமா. அவனை சின்ன பையனா ஸ்கூலுக்கு போகும்போது நல்லா துரு துருன்னு இருப்பான். அப்ப பார்த்தது. ஆமா, இப்ப எப்படி இருக்கான்? எங்க வேலை செய்யறான்? இப்ப ஜிம்முக்கு போறேன்னு சொல்லி உடம்ப ஸ்லிம்மா வச்சிருக்கான். இன்ஜினியரிங் முடிச்சான். கேம்பஸ் இன்டர்வியூலயே வேலை கிடைச்சிருச்சு. 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறான் அண்ணாச்சி. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீ கும்பிடுற அந்த கருமாரி அம்மா உனக்கும் உன் குடும்பத்துக்கும் எந்த குறையும் வைக்க மாட்டாமா. அண்ணாச்சி கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீய. வீட்டுல பார்த்தா கிறிஸ்தவ வசனமா மாட்டிருக்கு. நம்ம சாமி படம் எதுவுமே இல்ல. நெத்தியில வேற விபூதி பூசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் என் பொண்டாட்டி மாட்டிருக்கா. நம்ம சாமி படம் எல்லாத்தையும் சாத்தான்கள்னு சொல்லி கழட்டி போட்டோமா. அந்நியத்துக்கு இப்படி பண்றாவ? நீங்க சொல்ல வேண்டியதானே அண்ணாச்சி? அது ஒரு பெரிய கதைமா. 4 வருஷத்துக்கு முன்னால அந்த மெயின் ரோடு பக்கத்துல குடியிருந்தோம்ல. அப்போ பக்கத்து வீட்டுக்கு ஒரு கிறிஸ்தவ குடும்பம் வாடகைக்கு வந்தாங்க. சரி. அவங்க என் வீட்டு அம்மாவையும் மகனையும் பிரெயின் வாஷ் பண்ணி இயேசுவும் குடும்பத்துக்கு அதை செய்வாரு இதை செய்வாருன்னு சொல்லி நம்ப வச்சு மதம் மாத்தி விட்டுட்டாங்க. அதுக்கு பிறகு வாரம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறேன்னு சொல்லி 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. மத்த நாட்கள்ல பாஸ்டர் ஊழியம் செய்ய கூப்பிடுறாரு. நாங்க தெரு தெருவா போய் இயேசுவோட அற்புதங்களை சொல்றோம்னு கிளம்பி போயிடுறாங்க. இந்த பையனும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே சர்ச்சுக்கு போறேன்னு சொல்லி அவனும் போயிடுறான். வீட்டுல பாதி நாள் சமைக்கிறது கூட இல்ல. சில நாள் நான் ஹோட்டல்ல வாங்கி தாம்மா சாப்பிடுறேன். இது எதுக்கு இவ்வளவு காய்கறி வாங்கி வச்சிருக்கிய? இது வீட்டுக்கு இல்லம்மா, கடையில வச்சு விக்கிறதுக்கு. நான் இப்ப காய்கறி கடை தான் வச்சிருக்கேன். என்னது காய்கறி கடையா? ம். டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் தானே வச்சிருந்தீங்க, அது என்னாச்சு? என் பொண்டாட்டி கிறிஸ்தவ மதத்துக்கு மாறி போன பிறகு மாசம் இந்த தசம பாகம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் எடுத்துட்டு போயிடுறா. அதுவும் பத்தாதுன்னு வாரம் சர்ச்சுக்கு காணிக்க கொடுக்கணும்னு சொல்லி ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் ஊழியம் செய்ய போறோம், வேன் பிடிக்கணும், அதுக்கு காசு கொடுங்கன்னு சொல்லி என்கிட்ட கேட்காமலே பணத்தை எடுத்துட்டு போயிடுறம்மா. ஐயோ பாவம் நீங்க. ஒரு ஆளு கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்சி கண்ட நாயெல்லாம் தின்னுட்டு போயிட்டு இருக்கு. அம்மா, மாசத்துக்கு ஒரு நாள் ஒரு 40-50 ஆம்பளைங்க பொம்பளைங்க வீட்டுக்கு வந்து பிரியாணி, வடை, டீ, ஹார்லிக்ஸ்ன்னு கண்டதெல்லாம் தின்னுட்டு போறாங்க. நான் சத்தம் போட்டு கேட்டதுக்கு அது பிரேயர் மீட்டிங்கு, அதுக்கு ஃபாதர் நம்ம வீட்டுக்கு வந்து ஜெபம் செய்வாரு, அதுக்கு நாம தான் செலவு செய்யணும்னு சொல்றா. எல்லா விவரமும் தெரிஞ்ச ஆள் நீங்க. அன்னிகிட்ட எடுத்து விவரத்தை சொல்ல வேண்டியதானே நீங்க? எவ்வளவோ எடுத்து சொல்லியாச்சுமா, அவளும் கேட்கற மாதிரி இல்ல. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சிருந்தேன், அதை வித்துட்டு சின்னதா மளிகை கடை வச்சேன். அதுக்கும் சரக்கு வாங்க முடியல. வரவுக்கு மேல செலவு எக்கச்சக்கமா போயிட்டு இருக்கு. இப்போ மளிகை கடையும் வித்துட்டு காய்கறி கடை வச்சிருக்கேன். நிலைமை இப்படியே போனா காய்கறி கடையும் வித்துட்டு தள்ளு வண்டியோ அல்லது பிளாட்ஃபார்ம்ல ஒரு கடையோ போட வேண்டியது இருக்கும். கவலைப்படாதீ அண்ணாச்சி, காலம் மாறும். அண்ணி கண்டிப்பா உணர்வாவ. மனம் திருந்தி வர நானும் கருமாரி அம்மனை வேண்டிக்கிறேன்.
அண்ணாச்சி கல்யாணத்துக்கு மறக்காம வந்துருங்க. கண்டிப்பா வரம்மா. கிளம்புறேன். ம். என்னப்பா? அப்பா, ஊழியத்துக்கு போன இடத்துல அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கப்பா. முகத்துல தண்ணி தெளிச்சு பார்த்தோம், மயக்கம் தெரியலப்பா. 108 ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணி வர சொல்லி இப்ப நானும் அம்மாவும் அதுலதான்ப்பா போய்கிட்டு இருக்கோம். அம்மா ஏதோ சம்பந்தம் இல்லாம பெணாத்திக்கிட்டு இருக்காங்கப்பா. ஆம்புலன்ஸ்ல இருந்த நர்ஸ் உங்க அம்மாவுக்கு ஏதோ மனநோய் இருக்குன்னு சொல்றாங்கப்பா. அதனால கீழ்பாக்கம் ஆஸ்பத்திரிக்கு போய்கிட்டு இருக்கோம்ப்பா. அப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்கப்பா. படிச்சு படிச்சு சொன்னேனே, நீ உன் அம்மாவும் கேட்கலையே. இப்படி என்ன அவஸ்தைப்பட வச்சுட்டீங்களே. சரி, நீ போனை வை, நான் வரேன்.